வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இப்போ அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோம். அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 274 பக்கமாக நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா மிக தெளிவான முடிவோடு இருந்தோம். 276 அப்படின்றது மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஜோன். பல முறை இது ரெசிஸ்டன்ஸாக நமக்கு செயல்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிப்படையான சப்போர்ட் ஜோன் 272. இந்த 272 அப்படின்றது தான் இப்போதைக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான இடம். அந்த அடிப்படையில் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து நேச்சுரல் கேஸோடைய ட்ரெண்டு நமக்கு தெரியும் அப்படின்றத நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுக்கு உதவியாக நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் இருக்குன்றதையும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 277 கீழே ஓப்பன் ஆன காரணத்தினால மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், அதாவது தற்காலிகமாக செல்லிங்க்கு சாதகமாக அன்னைக்கு இருக்கும் அப்படின்றதை நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் ஓரளவு கீழே வர முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது வர முடியாத காரணத்தினால கரெக்டாக 276 விட்டு மேலே போகிறப்ப பார்த்திங்கன்னா பை சிக்னல் உங்களுக்கு இண்டிகேஷன் வந்திருக்கு. அதுவும் ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதுவும் பலன் கொடுக்காத காரணத்தினால மறுபடியும் 76 கீழே வரப்போ செல் இண்டிகேஷன் கொடுத்து 274.4 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டில் நடந்தது ஒரு முழுமையான ஒரு கன்சாலிடேஷன். எங்கே போகிறது அப்படின்றது தெரியாமல் மார்க்கெட் திணறி மேலேயும் கீழேயும் ட்ரேட் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கூட நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா உங்களை தெளிவான டைரக்ஷனில் அது வச்சுருந்துருக்கு அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது 8 மணிக்கு. நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்கிற காரணத்தினால தான் இது மார்க்கெட் நேற்று ஃபுல்லாக இந்த அளவுக்கு இதே இடத்துல வெயிட் பண்ணியிருக்கு. ரொம்ப முக்கியமான இடத்துல நிப்பாட்டி வச்சு நமக்கு இன்வென்ட்ரி ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால மார்க்கெட் இந்த இடத்துல 274 அப்படின்ற இடத்துல நின்றுட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 74லேருந்து 73 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மார்க்கெட் வந்து நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங்கை விட கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகும். அந்த அடிப்படையில் ஏற்கனவே செல் சிக்னலில் தான் நம்ம சார்ட்டிங் டூல் காமிச்சிட்ருக்கு. அந்த அடிப்படையில் இங்கே ஓப்பன் ஆகிற சமயத்துலேயும் செல்லிங்கில் தான் இருக்கும். நம்ம கவனமெல்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னா 272 நம்ம கவனம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 272 பக்கமாக வச்சு மார்க்கெட் எப்படி இன்றைக்கி இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வருது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் 272 கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஃபுல்லாக மார்க்கெட் ட்ரெண்டு வந்து மாறி நேச்சுரல் கேஸ் வந்து மறுபடியும் கீழே டவுன் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதே சமயத்தில் மார்க்கெட் இன்றைக்கி மட்டும் 276க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 82, 92 அப்படின்னு சொல்லி 300 தொடுறது கூட வாய்ப்பு உண்டு அப்படின்றத நம்மளால் மறுக்க முடியாது. அதனால் இன்றைக்கி இந்த 76, 72 இந்த 2 இடத்துல எந்த இடத்த தாண்டினாலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் உண்டு. பொறுமையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். வழக்கம் போல் எப்பவும் போல் குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை சரியான பாதையில் வச்சுருக்கோம், சரியான ட்ரேடிங் டெசிஷன் எடுக்க உதவி செய்யும் அப்படின்றத நம்புகிறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.